10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதன் பிறகு நாம் சந்திக்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது. மாயைகளால் மக்களின் துயரங்களை அரைக்க முடியாது. மாயைகள் எல்லாம் மாயாஜாலம், வித்தை காட்டுறது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சால் புயல் எவருமே எதிர்பாராத அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. புயலால் ஏற்பட்ட மழை, வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் திருவண்ணாமலையில் 7 பேர் உட்பட மொத்தம் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறது. அவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புயல், மழை, வெள்ளம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகளை விட திமுக அரசின் அலட்சியத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளும் துயரங்களும் தான் அதிகம். தமிழ்நாடு அரசு மட்டும் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் மக்களுக்கு பேரிழப்பும் பெரும் துயரமும் ஏற்படாமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் தமிழக அரசுக்கு விழிப்புணர்வு இல்லை, வருமுன் காக்கும் திறனும் இல்லை. வருமுன் காக்கும் திறனும் இல்லை. அதன் விளைவுதான் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளது. சாத்தனூர் அணையின் அதிகபட்ச நீர்த்தேக்க அளவு 119 அடி. நவம்பர் மாதம் 30ஆம் தேதியே அணையின் நீர்மட்டம் 117.55 அடி என்ற நிலையை எட்டி அணை கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது. அதற்கு முதல் நாளே, அதாவது நவம்பர் 29ஆம் தேதியே மத்திய நீர்வள ஆணையம் வெளியிட்ட எச்சரிக்கை அறிவிப்பில் சாத்தனூர் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் என்பதால் அணைகளில் இருக்கும் நீரை திறந்துவிட்டு நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு அதை செய்யாமல் உரட்டை விட்டு உறங்கிவிட்டது. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறந்ததுதான் பாதிப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினால்
நாங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தோம் என்று தமிழக அரசு கூறுவது. அவர்கள் எப்படி எச்சரிக்கை எடுத்தார்கள் தெரியுமா? அதை நான் சொல்லவில்லை. தி ஹிந்து தமிழ் நாளிதழ் இது குறித்து வெளியிட்ட செய்தியை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அதிகாலை 2:45 மணிக்கு 1.80 லட்சம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக அதிகாலை 4:45 மணிக்கு ஊடகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை சென்றடையவில்லை. எச்சரிக்கை விடுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அணையிலிருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை சற்றும் எதிர்பாராத 4 மாவட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திடீரென உயிரை பாதுகாத்துக் கொள்ள வீடுகளிலிருந்து வெளியேறியவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாக்க முடியவில்லை. வீடுகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியது. கால்நடைகள் உயிரிழந்தன. கார்கள், இருசக்கர வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன என்று தி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. நவம்பர் 29ஆம் தேதியிலிருந்து சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 முதல் 50,000 கனஅடி வரையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இதைத்தான் நாம் சொல்கிறோம் வருமுன் காப்பது. ஆனால் அதை செய்ய தவறியதால் வெள்ளத்தை தடுக்க வேண்டிய அரசு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளம் ஏற்பட்ட பிறகும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட உதவிகளை கூட அரசு செய்யவில்லை. அதனால்தான் பல இடங்களில் அமைச்சர்கள், இந்திய ஆட்சி பணியாளர் அதிகாரிகளை முற்றுகையிடும் நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பதிலும் கையாளுவதிலும் படுதோல்வி அடைந்துவிட்ட தமிழக அரசு இப்போதும் கூட அதன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அனைத்து பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற மாயை ஏற்படுத்தும் முயற்சிகளில் தான் ஈடுபட்டிருக்கிறது. இத்தகைய மாயைகளால் மக்களின் கோபத்தையும் துயரத்தையும் போக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் சரியான நேரத்தில் சரியான வகையில் திமுக அரசுக்கு
சரியான ஆழத்தை புகட்டுங்கள். உழவர்களுக்கு ரெண்டாவது ஒரு நாள் வருமானம் புள்ளி 27 புள்ளி 27 ரூபாய் 27 தானே? 27 ஒரு நாள் வருமானம் ரூபாய் புள்ளி 27 மட்டுமே. இதை கொண்டு எப்படி வாழ முடியும்? உலகத்துக்கே உணவு படைக்கும் கடவுள்கள் உழவர்கள் தான். ஆனால் அவர்கள் நிலை என்ன என தெரியுமா? இந்தியாவில் முழுக்க முழுக்க உழவு தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக புள்ளி 27 மட்டும்தான் வருமானம் கிடைத்ததாக உழவர்களின் வாழ்க்கை நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற குழு கூறியுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கவில்லை. கொள்முதல் விலை சொல்லிக் கொள்ளும்படியாக அதிகரிக்கவில்லை. அதனால் விவசாயிகள் படிப்படியாக கடன் வலையில் சிக்கி இப்போது மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொண்டதாக பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி நவாப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அதன் இடைக்கால அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. பஞ்சாப் மாநில உழவர்களின் அமைப்பு சார்ந்த கடன் ரூபாய் புள்ளி 73,673 கோடியாகவும், ஹரியானாவில் மாநில உழவர்களின் கடன் ரூபாய் புள்ளி 76,630 கோடியாகவும் அதிகரித்து விட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக உழவர்களின் நிலை இன்னும் மோசமாகும். இந்தியாவிலேயே மிக அதிகமாக தமிழ்நாட்டு உழவர்கள் தான் மொத்தம் ரூபாய் புள்ளி 347 லட்சம் கோடி கடன் செலுத்த வேண்டியிருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கடன் சுமை அதிகரித்து விட்டதால் தான் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும், கடந்த 30 ஆண்டுகளில் 4 லட்சம் உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள அந்த குழு உழவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது. உச்சநீதிமன்ற குழுவின் பரிந்துரையை பாமக முழுமையாக ஆதரிக்கிறது. அதை செயல்படுத்துவதுடன் வேளாண் பயிர்களுக்கான கொள்முதல் விலைகளை உயர்த்துதல், வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் வகையில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. இதை
வலியுறுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டை வரும் 21ஆம் நாள் திருவண்ணாமலையில் நடத்துகிறோம். 3. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சந்தைகளை சந்திக்கும் போதும் இதை சொல்ல மறக்கிறதில்லை. நான் வெண்ணையை கையில் வைத்து கொண்டு நெய்க்கு அலையக்கூடாது. டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைவருக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கவும் இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரிக்கவும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அவருடைய கருத்து நல்ல கருத்து தான். அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதை செய்ய அவர் மறுப்பது ஏன் என்பதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் முழுமையான சமூக நீதியை வழங்குவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் மாநில அரசுகளுக்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் பல உயர்நீதிமன்றங்களும் கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் பீகார், கர்நாடகம், ஒடிஷா ஆகிய மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியுள்ளன. தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்று வரும் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவடைந்து வரும் 9ஆம் தேதி அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பினை திமுக அரசு நடத்தலாம். ஆனால் அதை செய்யாமல் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் கூறுவது ஏன்? சமூக நீதி வழங்குவதில் அவருக்கு அக்கறை இல்லாததையே இது காட்டுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் என்ற வெண்ணையை கைகளில் வைத்துக்கொண்டு சமூக நீதி என்ற நெய்யுக்காக தமிழக அரசு அலையக்கூடாது. அதனிடம் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும். 4. கடை வாடகை மீது 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவை கைவிட வேண்டும். நாடு முழுவதும் சிறு வணிகர்கள் நடத்தும் கடைகளின் வாடகைக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்க கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக வணிகர் அமைப்புகள் கடுமையான போராட்டங்களை நடத்தியும் கூட இந்த முடிவை திரும்பப் பெற மத்திய அரசு மறுக்கிறது. சிறு வணிகர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக தான் கடைகளை நடத்துகின்றனர். அதற்கான வாடகை மீது 18 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டால் இனி அவர்களால் கடைகளை நடத்த முடியாத நிலை உருவாகிவிடும்.
அதனால் அவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுவிடும். எனவே கடைகளின் வாடகை மீது 18 ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். 5வது, தென்பெண்ணை ஆற்றுப்பாலம் அடித்து செல்லப்பட்டது பற்றி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அகரம்பள்ளிப்பட்டு கொண்டமானூர் இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 16 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அழுது செல்லப்பட்டது. 16 கோடி தானே? 16 கோடி. வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த பாலம் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் திறந்து வைக்கப்பட்டது. திறக்கப்பட்ட 3 மாதங்களில் ஒரு பாலம் வெள்ளத்தில் அழித்து செல்லப்படுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு தரமாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் வேகமாக வந்ததால் பாலம் உடைந்து விட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இதைவிட பல மடங்கு அதிகமான வெள்ளத்தை எல்லாம் தாங்கும் வலிமை கொண்டவைதான் பாலங்கள். அதனால் வெள்ளத்தின் சீற்றத்தால் பாலம் அழித்து செல்லப்பட்டு விட்டது என்பதை ஏற்க முடியாது. பாலம் தரமில்லாமல் கட்டப்பட்டது தான் இதற்கு காரணம். இதன் பின்னணியில் இருப்பது ஊழல்தான். எனவே தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அழித்து செல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை அறிய விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். கடைசி போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் ஆயவிலைப்படியை உடனடியாக உயர்த்த வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த 108 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காததன் மூலம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக அரசு செய்து வருகிறது. 2015 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. இதனால் 88,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டால் இப்போது வழங்கப்படும் ஊதியத்தை விட கிட்டத்தட்ட 60 விழுக்காடு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட அதை செயல்படுத்தாத திமுக அரசு உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழக அரசின் தொழிலாளர் விரோத போக்கையே இது காட்டுகிறது. அரசு
போக்குவரத்து கழகங்களுடன் ஒப்பிடும்போது மின்சார வாரியம் அதிக நஷ்டத்திலும் கடனிலும் இயங்குகிறது. ஆனால் மின்சார வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு முறையாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது கூட அவர்களுக்கான அகவிலைப்படி 50 விழுக்காட்டிலிருந்து 53 விழுக்காட்டாக உயர்த்தி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கும்போது போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு மட்டும் துரோகம் இழைக்க கூடாது. அவர்களுக்கும் உடனடியாக அகவிலைப்படி உயர்வு வழங்க அரசு முன்வர வேண்டும். அருகில் வந்து அரசு இருவேல்பட்டு என்ற ஊரில் அமைச்சர் பொன்முடி போறாரு மக்களை சந்திக்கிறதுக்காக. அவர் வீடு வந்து சேட்டை வரி வீசிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பொன்முடி மீது சற்று வாரி எரிக்கப்பட்டது. அது பற்றி இத்தகைய செயல்களை அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கவும் கூடாது. அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க ஜனநாயகத்தில் பல வழிமுறைகள் உள்ளன. அவற்றை விடுத்து இது போன்ற செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த செயல் எதை காட்டுகிறது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் அவதிப்படும் போது அரசு அவர்களின் துயரத்தை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாததால் ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடுதான் இது என்பதை அரசு உணர வேண்டும். ஐயா, திண்டிவனம் உட்பட ஒரு இதில் வந்து ஆரம்பத்தை மூடுறாங்க. தபால் பட்டுவாடா இதனால் பாதிக்கப்படும்னு செய்தியும் வந்திருக்கு. ஆர்எம்எஸ் போஸ்டல் ரயில்வே மஸ்தூர் 13 இடத்துல தானே 13 இடத்துல தபால் பட்டுவாடா ஆர்எம்எஸ் அலுவலகத்தை மூடுறாங்க ஐயா. பொள்ளாச்சி ஆர்எம்எஸ் ஆஃபீஸ். அது மக்களுக்கு பயனுள்ள எதையும் செய்யக்கூடாது. பயனுள்ள எதையும் செய்யறதுதான் இவர்களுடைய வாடிக்கையாக வச்சிருக்காங்க. எதையும் மூடக்கூடாது மத்திய அரசு. ஐயா, இன்னைக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த 8 ஆண்டுகளில் ஜெயலலிதா இல்லாத அரசியல் எப்படி இருக்குது? அவங்க இல்லாத ஒட்டி எப்படின்னு நினைக்கிறீங்க? அது எப்படி நினைக்கிறதுன்னு தெரியலையே. அதை நான் கணிக்கிறத விட நீங்கள் கணிக்கிறது தான் சரியாக இருக்கும். தமிழக முதலமைச்சர் வந்து சென்னை சிங்கார சென்னை உங்களுக்கு தெரியணும். பாரு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வாரத்தை நோக்கி சென்னைக்கு போனீங்கன்னா பார்த்துட்டே இருங்க. அது அப்படியே சொற்கலவத்து கடைசியில் 8 போய் சேர்த்துரும். 2016 திமுக கவர்மெண்ட் பூரண மதுவிலக்குன்னு அனௌன்ஸ் பண்ணதால 15 தொகுதி தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு ரகுபதி அமைச்சர். பூரண மதுவிலக்கு ரகுபதி அமைச்சர் ரகுபதி சட்ட அமைச்சர் 2016 பூரண மதுவிலக்குன்னு சொன்னதுனால 15 தொகுதியில் தோத்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஓ, இப்போ பூர்ண மதுவிலக்கு தான் இல்லையே. இப்போ பூரண மதுவிலக்கு இல்லை. அது எல்லா இடத்துலையும் தொக்க போகிறாங்க. வர தேவையில்லை. தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என தமிழக அரசு ஒரு அறிவிக்கும் பட்சத்தில் திறக்கப்பட உள்ள சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டப திறப்புழாவில் தாங்கள் பங்கேற்பீர்களா? யோசிக்கலாம்.
ஐயா மானாமதுரையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் வந்து அந்த மருத்துவமனைக்கு வந்து தையல் போட்டிருக்காங்க. மானாமதுரை அளவு ஆஸ்பத்திரியில் அரசு மருத்துவமனையில் ஸ்டார்ஸ் லைட்டால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதான் சொல்றீங்க. தையல் போட்டிருக்காங்க. மின்சாரம் இல்லாததுனால. மின்சாரம் இல்லைன்னா போட்டு தான் ஆகணும். மின்சாரம் உள்ளடியாக வர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணணும். அது வரைக்கும் இந்த லாஸ்ட் வச்சுலாம் தையல் போட்ட மருத்துவர்களை பாராட்ட வேண்டியது. இப்போ உழவர் பேரியக்கம் சார்பாக, தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாக வரும் 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம். உழவர் பேரியக்கம் மாநாடு. அதில் பெரிய அளவில் மக்கள் திரளுகிறார்கள். பச்சை துண்டு போட்டுட்டு, அதனால் அந்த ஒரு செய்தியை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறோம். சரி ஐயா, கடைசி ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு மருத்துவர் இடத்துல கேட்குற ஒரு கேள்வி. நீங்கள் அரசு மருத்துவமனை பணியாற்றிருக்கீங்க. இப்போ நோயாளிகளை வந்து அரசு மருத்துவர்கள் வந்து பார்க்கும் விதம், அவங்களோட பழகும் விதம் எப்படி இருக்குதுங்க? இப்போ சமீபத்தில் வந்து அரசு மருத்துவர் தாக்குனதாக கூட ஒரு செய்தி வெளியாச்சு சென்னையில். அரசு மருத்துவர்கள் வந்து கனிவோடு நடந்துக்கிறது கிடையாது, உட்கார வச்சு கூட பேசுறது கிடையாது, அவளை கையை பிடிச்சி கூட பார்க்கறது கிடையாது. வந்து நின்ற உடனே என்ன ஜுரம் அவங்க ஏற்றுறாங்க. இது எப்படி ஐயா பார்க்குறீங்க? இது மிக மிக தவறு. அதாவது முதல்ல உட்கார சொல்லணும். அவங்க வணக்கம் போடுறதுனால நாம் ஒரு வணக்கம் அவங்க போட்டணும். நோயாளிகள் தோளில் கையை போட்டு நம்ம அவரை கஷ்டம் பார்க்கணும். அப்புறம் நாடியை பார்க்கணும், ரத்த அழுத்தம் பிபி பார்க்கணும். அதன் பிறகு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு மருந்து எழுதி கொடுத்து தலைவலி இருந்தா போ அப்படின்னு சொல்கிற நிலையில் பல மருத்துவர்கள், பல மருத்துவமனைகள் இருக்குது. இதனோட வெளிப்பாடு தான் இந்த அந்த தாக்குதல் கூட. அப்போ மக்களோட கோபம் சரிந்தானே அர்த்தம். ஆமாம், மக்கள் கோபம் அதை அவர் எப்படி தான் வெளிப்படுத்துறது? நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி தான் வெளிப்படுத்த முடியும்? எப்படி தான் வெளிப்படுத்தணும்? ஆமாம், ஆட்சியாளர்கள் தான் ஓட்டு மூலமாக காப்பிக்கலாம். அதிகாரிகளுக்கு எப்படி காப்பிக்க முடியும்? எப்படி காரணம்? கனிவாக மகளிடம் பேசிய மருத்துவர்கள் அதற்கான சிகிச்சையை செய்யும் பொழுது பாதி வியாதி போயிடும். அவங்க மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் பாதி வியாதி குணமாயிடும். நான் மருத்துவராக இங்கே 3 ஆண்டுகளுக்கு நான் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் போது என்னை பார்க்குறது தான் பெரிய நீண்ட கியூ வரிசை. இன்னும் 2 டாக்டர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வான்னு கூப்பிடுவாங்க, தலை கொஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. எல்லாம் என்ன காரணம் என்னன்னா, அவங்களோட கனிவாக பேசுறது, முறையாக அவர்களை தேர்வு வைத்தியம் பண்ணுறது, முறையான வைத்தியம் அவருக்கு. அதனால் எனக்கு அப்பொழுது ஒரு பட்டப்பெயர் கொடுத்தாங்க. மக்கள்லாம் சேர்ந்து சின்ன டாக்டர் 3 டாக்டர் இருந்தோம். அவங்க 2 பேரும் 60 வயசு 50 வயசுக்கு மேலே, மீதி பேர் ஒரு பெண்ணு ஒரு ஆண். நான் தான் சின்ன பையன். அப்போ முதல்ல படிச்சுட்டு முதல்ல சேர்றது முருங்கப்பாக்கத்தில் இருக்குது. முருங்கப்பாக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் முதல்ல பேசுகிறாங்க. காலையில் போனோம்னா 7:30 மணிக்கு போனோம்னா 2 மணி 2:30 மணி ஆகிடும் வீட்டுக்கு வந்து சாப்பிட. நான் 7:30 மணிக்கு போகும்போது வணிகர்கள்லாம் கடை வச்சுருவங்களாம் அவங்க கடிகாரத்தை திருத்திக்குவாங்க. சில டாக்டர் போகிறாரு 7:30 மணி இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு நேரத்தை மதிச்சோம்.
ஐயா, தமிழகத்துல வந்து தனியார் நிறுவனங்கள்ல பால் விலை வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க ஐயா. பால் விலை தனியார் நிறுவனங்கள் 2 ரூபாய் ஏற்றி அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபாய் தானே? ஆமா, 2 இப்ப 4 தனியார் பால் நிறுவனம். 2 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் வரையிலும். இதை கட்டுப்படுத்த அரசு எது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளணும்? எடுக்காது. ஏன் எடுக்கணும்? அரசு வேலையாதானா? அரசுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். சரி போதும்.